பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம். ராம்ராஜ் தோத்தி ஷர்ட்ஸ் குர்தா ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் வேர். ஒரு வித்தியாசத்துக்காக we are in a different wheel. ஒரு அர்த்தம் இல்லாமல் இல்லை. இந்த கிரெட்டா எலக்ட்ரிக்கை ஓட்டினா வந்து ஆக்சுவலாக சாலையிலே மிதக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ ஃப்ளோட்டிங் எஃபெக்ட்லாம் இருக்கும்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு சஸ்பென்ஷன் வந்து அற்புதமாக இருக்கும்னாங்க. we are also floating now. இந்த போட்லேருந்து இப்போ நம்ம கிரெட்டாவுக்கு போக போகிறோம். இந்த கிரெட்டா எலக்ட்ரிக் whether it is going to float or fly பார்க்கலாம். இது ஒரு நல்ல அற்புதமான அனுபவமாக இருந்தது. கிரெட்டா எலக்ட்ரிக் மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட், போட்டிகள் நிறைந்த செக்மெண்ட், போட்டியாளர்கள் நிறைந்த செக்மெண்ட். இந்த செக்மெண்ட்டில் ஹுண்டாய் கிரெட்டா தான் நம்பர் 1. அதுதான் கிங் மேக்கர். இதே செக்மெண்ட்டில் ஒரு மின்சார வாகனமாக இந்த ஹுண்டாய் கிரெட்டா, ஒரு கிரெட்டா எலக்ட்ரிக் அப்படின்னு ஒரு பெயரோடு வரும்போது எந்த அளவுக்கு இது தன்னுடைய முதலிடத்தை தக்க வைத்துக் கொள்ளும். ஏற்கனவே நிறைய மார்க் வாங்கி முதலிடத்தில் இருக்கக்கூடிய மாணவன் திரும்ப அடுத்தடுத்த எக்ஸாம் எழுதும் போது நிறைய டென்ஷனாக இருக்கும். ஏன்னா தன்னோட முதலிடத்தை மெயின்டைன் பண்ணணும், தக்க வைத்துக் கொள்ளணும்ட்டு. அதே போல ஒரு ப்ரெஷர் தான் இந்த கிரெட்டாவுக்கு இருக்குது. இந்த கிரெட்டா எலக்ட்ரிக்காக வரும்போது எந்த அளவுக்கு தன்னோட முதலிடத்தை தக்க வைத்துக் கொள்ளும், எந்த அளவுக்கு வாடிக்கையாளர் மனங்களை கவரும். ஸோ அதான் பார்க்க போகிறோம். இந்திய சாலைகளில் 11 லட்சம் கிரெட்டாக்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த ஹுண்டாய் கிரெட்டா எலக்ட்ரிக் ஏற்கனவே இருக்கக்கூடிய கிரெட்டாவிலேருந்து எந்த அளவுக்கு மாறுபட்டு இருக்கிறது அப்படின்னு நான் பார்க்குறோம். முகப்புலேருந்தே ஆரம்பிக்கலாம். இதனுடைய டிஆர்எல்லாக இருக்கலாம், ஹெட்லேம்பாக இருக்கலாம், கார்னிங் லேம்பாக இருக்கலாம். இது எல்லாமே அதே போல தான் இருக்குது. ஆனால் முக்கியமான மாற்றம், தேவையான மாற்றம் எங்கே வரணும்னு கேட்டிங்கன்னா இந்த கிரில்ல தான் வரணும். ஆக்சுவலாக இந்த கிரில் வந்து ஒரு பிக்சலேட்டட் கிரில். இது வந்து ஒரு சீல்ட் ஆஃப் கிரில்லாக இருக்குது. அடுத்ததாக இங்கே நம்ம சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு கேட்டோன்னா இந்த சார்ஜிங் பாயிண்ட்டே இந்த முகப்பில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கிரெட்டாவில் நமக்கு பிடித்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃப்ளாப்ஸ் தான், இந்த ஏர் ஃப்ளாப்ஸ் தான். இது பம்பரில் இந்த ஏர் ஃப்ளாப்ஸ் இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஏரோடைனமிக் டிசைன் இது. ஸோ இந்த கார் வந்து சாலைகளில் ரொம்ப வேகமாக போகும்போது எதிர்காற்றை கடந்து இது ரொம்ப வேகமாக போகணும், நிலைத்தன்மையோடு போகணும்னா இந்த ஏர் ஃப்ளாப்ஸ் வந்து அதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். கிரெட்டா ஐஸில் இந்த ஸ்கிட் பிளேட்ஸ் எப்படி இருந்ததோ அதே டிசைனில் தான் இந்த ஸ்கிட் பிளேட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு கேமரா இருக்கிறது பார்க்குறோம். இது அடாஸ் லெவல் 2 கொண்ட கார் இது. ஸோ 360 டிகிரி வியூ எல்லாம் இருக்குது. கிரெட்டா ஐஸில் இருந்த அதே ஹூட் டிசைன் தான் இதுலேயும் இருக்குது. சரி, ஆனால் உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 22 லிட்டர் அளவுக்கு இங்கே பொருட்களை வைத்துக்கொள்ள முடியும். வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 கிலோ அளவுக்கு இங்கே பொருட்களை வைக்க முடியும். ஸோ ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தாலும் இந்த 17 இன்ச் அலாய் வீல் இருக்கு இல்லையா, இதனுடைய டிசைன் வந்து டிசைன் பர்பஸ் மட்டும் கிடையாது, இது ஏரோடைனமிக்லி டிசைன். இது 4 சக்கரங்களுக்குமே வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டயர்கள் வந்து ரோட் ரெசிஸ்டன்ஸ் டயராகவே இருக்கிறது நம்ம இங்கே பார்க்க முடியுது. ஸோ இந்த வீல் ஆர்ச்சஸ்லேருந்து ஆரம்பித்து நம்ம இந்த ஆக்சுவலாக வந்து இந்த ஓஆர்விஎம் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய வித்தியாசங்கள் தெரியல. ஆக்சுவலாக இதில் வந்து இன்னொரு ஆப்ஷன் கூட கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம தேர்ந்தெடுக்கலாம். என்ன தேர்ந்தெடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா டியூயல் கலர் ஆப்ஷன் வேணும்னா அந்த ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. இங்கே இந்த ஓஆர்விஎம் பற்றி சொல்லணும்னா இங்கே ஆக்சுவலாக ஒரு படில் லேம்ப் கொடுத்துருக்கு நான் பார்க்குறோம். ஸோ இரவு நேரங்களில் இது ஆக்சுவலாக வந்து ஒரு ஒளியை வந்து உமிழும். ஸோ அதனால் வந்து நம்ம காருக்குள்ளே போகிறதும் காருக்கு வெளியே வரதும் ஈவன் இருட்டான இடங்களில் கூட ரொம்ப வசதியாகவும் சௌகரியமாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். ஆக்சுவலாக கிரெட்டா எலக்ட்ரிக் வந்து 10 வண்ணங்கள் இருக்குது. பட் இருந்தாலும் இதுதான் வந்து ஆக்சுவலாக ஒரு ஃப்ளாக்ஷிப் வண்ணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நீல வண்ணத்துக்கு இந்த ஏ பில்லர், பி பில்லர், சி பில்லர் இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. இது இந்த காருக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குது. இந்த ரூஃப் ரயிலில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த அலுமினியம் மெட்டீரியல் ரொம்ப பொருத்தமாகவே இருக்கிறது நான் பார்க்குறோம். இந்த காரை திறக்கிறதுக்கு இந்த கீ தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம உதாரணத்துக்கு வெளியூரில் இருக்கோம், நம்ம ஆஃபீஸ்லேயோ இல்லை வீட்லேயோ யாராவது இந்த காருடைய கீ வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோன் மூலமாகவே டிஜிட்டலாகவே இந்த கீயை அவங்களுக்கு கொடுக்க முடியும். 3 பேர் வேலை டிஜிட்டலாக இந்த கீயை நம்ம கொடுக்கலாம். ஸோ அப்படி கொடுக்கப்பட்ட ஒரு நபர் நம்ம ஆக்சுவலாக இந்த கார் வந்து ஏர்போர்ட்டில் இருக்கலாம், இல்லை வீட்டில் இருக்கலாம், ஆஃபீஸில் இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த ஃபோனை வச்சாலே போதும், அவரால் இந்த கார் கதவை திறக்க முடியும். இது கிரெட்டா ஐஸா இல்லை கிரெட்டா எலக்ட்ரிக்கா அப்படின்னு வேறுபடுத்தி காட்டுறது இந்த லட்சணையாக மட்டும்தான் இருக்கும். மற்றபடி கிரெட்டாவில் பார்த்த அதே டிசைனிங் தான் இங்கேயும் இருக்குது. அதே ரூஃப் ஸ்பாய்லர் தான், அதே ஷார்ட் ஃபின் ஆண்டனா தான். ஸோ இதனுடைய பூட் ஸ்பேஸ் 433 லிட்டர் இது. ஸோ இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல கூடுதலாக இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு சார்ஜிங்க்கான வசதி வேணும் இல்லையா, ஸோ அந்த சார்ஜிங் கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பேர் வீல் கொடுத்துருக்காங்க. ஹுண்டாய் கிரெட்டா எலக்ட்ரிக் இன்டீரியர் எப்படி இருக்குது? ஸோ ஃபஸ்ட்டு சீட்லேருந்தே ஆரம்பிக்கலாம். சீட் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்ட்டு. இது வந்து 8-way அட்ஜஸ்டபிள் சீட். இது மட்டும் இல்லை, இந்த டிரைவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சீட்டு வந்து 8-way அட்ஜஸ்டபிள் சீட் தான். ரெண்டுமே வென்டிலேட்டட் சீட்ஸ் இது. ஸோ நல்ல தை சப்போர்ட் கிடைக்குது. இதனுடைய வீல் பேஸ் வந்து ஏறக்குறைய 2210 mm. ஸோ அதனால் நல்ல ஒரு கேபின் ஸ்பேஸ்ன்றது நல்லாவே இருக்குது. ஸோ லெக் ஸ்பேஸ் நிறையா இருக்குது, ஷோல்டர் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த ஆக்சுவலாக வந்து ஷோல்டர் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் உட்காந்துருக்கும் நமக்கும் நல்ல ஸ்பேஸ் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அதனால தான் இங்கே ஒரு ஃப்ளோட்டிங் கன்சோல் வச்சுருக்காங்க.
இந்த ஃப்ளோட்டிங் கன்சோல்ன்றது வந்து இப்போது நல்ல ஒரு ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது. ஸோ நிறைய பேர் இது மாதிரி ஃப்ளோட்டிங் கன்சோலுக்கு மாறிட்டு இருக்காங்க. அந்த மாற்றத்துக்கு ஏற்ப இவங்களும் ஃப்ளோட்டிங் கன்சோலுக்கு வந்துருக்காங்க. ஸோ டிசைனிங் நல்லா இருக்குது. இங்கே 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, ஆக்சுவலாக சீட்ஸ்ன்னு சொன்னோடனே இது 2மே வென்டிலேட்டட் சீட்ஸ்ன்றதுனால தேர்ந்தெடுத்ததுக்கான விசை இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே ஆக்சுவலாக வந்து எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வித் ஆட்டோ ஹோல்ட் ஃபெசிலிட்டி இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு 360 டிகிரி கேமரா இங்கே இருக்குது. ஸோ அதற்கான விசையும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சென்ட்ரல் கன்சோல் அப்படின்னு நம்ம வந்துட்டதுனால ஆக்சுவலாக இந்த ட்ரைவ் மோட் பற்றி இப்பயே சொல்லிடலாம். ஸோ இந்த ட்ரைவ் மோட் இருக்கு இல்லையா, இந்த ட்ரைவ் மோட் வச்சு ஆக்சுவலாக வந்து நம்ம என்ன மோடில் நம்ம இந்த காரை செலுத்த விரும்புகிறோம் அப்படின்றத நம்ம இங்கே தேர்ந்தெடுத்துக்கொள்ள முடியும். ஈகோ, நார்மல், ஸ்போர்ட் அப்படின்ட்டு ஒரு 3 ட்ரைவ் மோட்ஸ் இருக்குது. எந்த மோடை நம்ம சூஸ் பண்ணோன்றது இந்த 12.25 இன்ச்சஸ் கொண்ட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம டேஷ்போர்டுக்கு வருவோம். டேஷ்போர்டோட டிசைன் எப்படி இருக்குது, ரொம்ப மாடர்னாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பட் ஏற்கனவே நான் பார்த்த கிரெட்டாவில் எப்படி இருந்ததோ அதே போல தான் இங்கே பல விஷயங்கள் இங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. முக்கியமாக இந்த 12.25 இன்ச்சஸ் தொடுதிரையும் சரி, இந்த 12.25 இன்ச்சஸ் கொண்ட இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் சரி அதே தான். பட் ஆனால் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இப்போ ஆக்சுவலாக வந்து பல புதிய விஷயங்கள், ஏன்னா எலக்ட்ரிக்ன்றதுனால இங்கே பல விஷயங்கள் சேர்ந்துருக்கு. நம்ம எத்தனை கிலோமீட்டர் போக முடியும், பேட்டரி சார்ஜ் ஆகுதா, சார்ஜ் ஆகலையா, எந்த அளவுக்கு சார்ஜ் இருக்குது போன்ற விஷயங்களும் சேர்ந்து இதில் தெரியுது. ஸோ ஆக்சுவலாக இதில் வந்து பல விஷயங்கள் நம்ம இங்கே பண்ண முடியும். இந்த தொடுதிரையை பண்ண இன்கார் பேமெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இங்கே இருக்குது. இதை ஆக்டிவேட் பண்ணால் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு பொதுவான இடத்துல ஒரு பெட்ரோல் பங்க்லேயோ இல்லை வேற ஒரு இடத்துலையோ சார்ஜிங் ஸ்டேஷன்லையோ போய் சார்ஜ் பண்ணோம்னா அந்த சார்ஜுக்கான நம்ம கட்டணம் இருக்கு இல்லையா, அந்த கட்டணத்தை நம்ம இதன் மூலமாகவே பே பண்ண முடியும். இது வந்து ஒரு கனெக்டட் கார்ன்றதுனால இங்கே இருக்கக்கூடிய இந்த ப்ளூ லிங்க் இருக்கு இல்லையா, இதான் இந்த கனெக்டட் கார்டு ஃபீச்சர் இது. ஸோ இந்த ஆப் நம்மளுடைய ஃபோனில் இருக்கும் பட்சத்தில் பல விஷயங்கள் பண்ண முடியும். அதாவது 70க்கு மேற்பட்ட ஒரு கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ். இப்போ உதாரணத்துக்கு இந்த கார்னுடைய டயக்னோசிஸ் எந்த அளவுக்கு சரியாக இருக்குது, சரியாக இல்லை போன்ற விஷயங்கள் இருக்குல்ல, எப்போ சர்வீஸ் விடணும், பல விஷயங்கள்லாம் கூட நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் கிடையாது, இது ஆக்சுவலாக ரிமோட் சர்வீஸிங்னு ஒன்று இருக்குது இல்லையா. இப்போ நம்ம வந்து ஆஃபீஸில் இருக்கலாம், ஸோ கார் வந்து ஷெட்டில் இருக்கலாம், இல்லை வீட்டில் இருப்போம், வீடு வந்து கார் வந்து கராஜில் இருக்கும். ஸோ அது போன்ற சந்தர்ப்பங்களில் நம்ம இருந்த இடத்துல இருந்து நம்ம ஏசி ஆன் பண்ணு, இந்த லைட் ஆன் பண்ணு போன்ற விஷயங்களை நம்ம பண்ண முடியும். ஸோ சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி, ஸோ இந்த கார் எங்கே போயிட்டுருக்கு, இந்த ஜியோ ஃபென்சிங், டைம் ஃபென்சிங் மாதிரி விஷயங்களும் செய்ய முடியும். லொக்கேஷன் பேஸ்ட் சர்வீசஸ்ன்றதும் இதில் நிறைய இருக்குது. அதே மாதிரி வாய்ஸ் அசிஸ்டண்ட்டும் இந்த ப்ளூ லிங்க் மூலமாக பல விஷயங்கள் இங்கே நம்ம பண்ண முடியும். இந்த காரில் 8 போஸ் ஸ்பீக்கரில் இருக்குது. ஸோ இந்த சவுண்ட் சிஸ்டம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். தனிமையையும் இனிமையாக்கும் வலிமை இசைக்கு மட்டுமே உண்டு. கேட்டுட்டு இருக்கீங்க உங்கள் இந்த காரில் இன்னொரு ஃபெசிலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 1000க்கு மேற்பட்ட சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இங்கே மேப் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஆன் த வே நம்ம அடுத்த சார்ஜிங் ஸ்டேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கொள்ள உதவியாக இது இங்கே இருக்கிறதெல்லாம் பார்க்குறோம். BPCL E-Drive எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் ஸ்டேஷன்றது 26 கிலோமீட்டர் நம்ம இருக்கிற இடத்துலேருந்து இருக்குது அப்படின்னு காட்டுது. நாம் இப்போ இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி, சென்னை டு பாண்டிச்சேரி ECR ரோடு இருக்கு இல்லையா, அங்கே ஆலம்பரா என்றக்கூடிய இந்த ரெசார்ட்டில் தான் இருக்கும். ஸோ நம்ம இது மட்டும் இன்னும் 75% பேட்டரி நமக்கு இருக்குது. ஸோ இன்னும் நம்ம 364 கிலோமீட்டர் அளவுக்கு செல்லக்கூடும். இன்னும் நம்ம ஆக்சுவலாக 364 கிலோமீட்டர் போகலாம். ஸோ அந்த ரேஞ்சுன்னு இருக்குன்றது இது காட்டுது. ஒயர்லெஸ் சார்ஜருக்கான ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு 12 வோல்ட்டுக்கு ஒரு பவர் அவுட்லெட் இருக்குது. ஸோ இங்கே சி டைப் சார்ஜருக்காக ஒரு ப்ரொவிஷன் போர்ட் ஒன்று இருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரியே இங்கே வந்து ஒரு USB போர்ட்டும் இருக்குது. ஸோ அதே போலவே இங்கே நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய கிரெட்டாவில் இருக்கக்கூடிய அந்த DATC இருக்கு இல்லையா, ஸோ இந்த டியூவல் ஆட்டோமேட்டிக் டெம்பரேச்சர் கண்ட்ரோல், ஸோ அந்த பேனல் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே இருக்கக்கூடிய விசைகள் மூலமாக பண்ணலாம், திருகுகள் மூலமாக நம்ம இங்கே பயன்படுத்த முடியும். ஈவன் தொடுதல் மூலமாகவும் இந்த DATC நம்ம இயக்கலாம். இப்போ நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம்னா இதில் ஸ்டேரிங் தான். இந்த பிடித்து ஓட்டுவதற்கு ரொம்ப வசதியாக இருக்கிறது மட்டும் கிடையாது, இதில் பல ஃபங்க்ஷன்ஸ் இதில் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேரிங் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கியர் செலக்டர் இங்கே தான் இருக்குது. பார்க்கிங்கில் போடுறோமா, டிரைவ் மோடில் இருக்கா, நியூட்ரல் மோடில் இருக்கா, ஸோ எல்லாமே வந்து இங்கே தான் இருக்குது. அது இல்லாமல் இங்கே 2 பேடல் ஷிஃப்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஓட்டுவதற்கு எப்படி இருக்குன்னு ஓட்டும் போது நம்ம பார்க்க முடியும். இதில் நம்ம கரெக்டாக ஐஸில் இருக்க மாதிரியே இங்கே ஒரு பனாரமிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்ஃபேக்ட் இதை வந்து வாய்ஸ் அசிஸ்டடாகவும் இது நம்ம திறக்க முடியும். ஸோ இந்த அளவுக்கு இது அகலமாக திறக்கிறதுனால இது நம்ம ஈஸியாக இதில் வந்து உள்ளே வர முடியும். ஸோ இந்த டோர் அப்படின்னு நம்ம கவனிக்கும் போது ஆக்சுவலாக கைப்பிடிகள்லாம் வந்து நல்ல ஒரு தரமான மெட்டீரியல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே போஸ் ஸ்பீக்கர்களுக்கான அந்த ரக்ஷனை இருக்கிறது இங்கே. ஸோ இந்த இடத்துல வந்து பாட்டில் வைக்கிறதுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. இங்கே மட்டும் இல்லை, 4 கதவுகள்லையுமே வந்து நம்ம வாட்டர் பாட்டில் இங்கே வைக்க முடியும். அதற்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அது இல்லாமல் இந்த க்ளவ் பாக்ஸ்லேயே இட்ஸ் கூல்டு க்ளவ் பாக்ஸ் இது.
ஸோ அதனால் இங்கே நம்ம ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் வேணால் கூட இங்கே நம்ம வச்சிட முடியும். ஸோ அதே போலவே இந்த ஆம்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த ஆம்ரெஸ்ட் கீழேயும் ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. இது வந்து கூல்டு தான். ஸோ ஒரு குளிர்பானங்கள்லாம் இங்கே வச்சோம்னா ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். ஹூண்டாய் கிரெட்டா எலக்ட்ரிக். ஸோ என்னுடைய செகண்ட் ரோ 2வது வரிசை சீட்டுகள் எந்த அளவுக்கு வந்து வசதியாக இருக்குது, என்ன புதுசாக சேர்ந்துருக்கு, இது என்ன இது இந்த அளவுக்கு இடிக்கிற மாதிரி இருக்க சீட்ஸ் எல்லாம் அப்படின்னு நான் பார்க்காதீங்க. ஆக்சுவலாக இங்கே ஒரு விசை இருக்குது. ஸோ இந்த விசையை பயன்படுத்தினா நம்ம இந்த சீட்டை வந்து நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சீட்டை நம்ம நகர்த்தி கொள்ள முடியும். ஸோ இது ஒரு நல்ல ஃபங்க்ஷன் இது. ஸோ அதே போலவே இங்கே ஆக்சுவலாக இங்கே ஒரு வசதியும் கொடுத்துருக்காங்க. டேப் இருந்ததுன்னா இந்த டேப்ல இங்கே வச்சு நம்ம இங்கே வேலை செய்யறதுக்கு இங்கே வசதியாக இருக்கும். இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து சீட்ஸ் எல்லாம் ஸ்கூப் அவுட் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ், லெக் ஸ்பேஸ்ன்றது கிடைக்குது. இன்ஃபேக்ட் அது இல்லைன்னா கூடமே வந்து நமக்கு நல்ல லெக் ஸ்பேஸ் கிடைக்கிறது பார்க்குறோம். நல்ல ஆக்சுவலாக வந்து ஹெட்ரூம்ன்றது ரொம்ப நல்லாவே இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லாமே வந்து இப்போ என்ன வந்து ஒரு ட்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இது வந்து ஒரு கூப்பே ஸ்டைல் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. ஸோ அந்த கூப்பே ஸ்டைல் பண்ணனால வந்து இந்த கூரை சரியிறதுனால நமக்கு இந்த ஹெட்ரூம் கம்மியாகுது. ஸோ இவங்க வந்து ஸ்ட்ரைட் ரூஃப் அப்படின்னு இவங்க அதையே வந்து ஒரு விஷயமா கிளைம் பண்ணுறாங்க. இது ஸ்ட்ரைட் ரூஃப் லைன்ன்றதுனால நமக்கு நல்ல ஹெட்ரூம் இருக்கிறத இங்கே நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த இடத்துல ஒரு அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 பயணிகளுக்கு மட்டும் இல்லை, இந்த இடையில ஒரு சின்ன ஒரு பயணி உட்காந்தாருன்னா அந்த பயணிக்கும் ஒரு இது அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் கிடையாது, ஒரு ஹெட் ரெஸ்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது இங்கே ஃப்ளோர். பொதுவாக இந்த எலக்ட்ரிக் வாகனங்களுக்கே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த நம்ம கால் வைக்கிறோம் இல்லையா, இந்த ஃப்ளோர், இந்த இடத்துல தான் பேட்டரி இருக்குது. இது ரொம்பவும் கீழே இறக்க முடியாது. சும்மா ரொம்ப கீழே இறக்குனா வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாயிடும். இது மேலேயும் ஏற்ற முடியாது. இது மேலே ஏற்றணும்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய தை ஸ்பேஸ்ன்றது ரொம்ப கம்மியாயிடும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் இது வந்து வாழ்ந்தாகணும். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நல்ல பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஓரளவுக்கு நல்ல பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எலக்ட்ரிக்கானதுனால இங்கே ஒரு டனலும் கிடையாது. ஸோ அது ஒரு நல்ல ஆறுதல் இது. மற்றபடி என்ன அம்சங்கள்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு நான் பார்த்தோம்னா, நல்ல ஆக்சுவலாக வந்து ரூமியாக இருக்குது இந்த காரு. ரூமியாக இருக்கிறதுனால வந்து நல்ல சாலைகள்லாம் நமக்கு தெரியறது. ஸோ ஒரு கிராம்படான ஒரு ஃபீலிங் இங்கே ஏற்படலை. இங்கே பின்னாடி இருக்கக்கூடிய பயணிகளுக்கும் 2 ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இங்கே சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் இருக்குது. வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு 2 போர்ட் இருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியுது. இங்கே இடையில இருக்கக்கூடிய பயணி இல்லைன்னா இன்ஃபேக்ட் வந்து இது வந்து ஒரு ஆம்ரெஸ்டாகவும் நம்ம பயன்படுத்த முடியும். இந்த இடத்துல 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இங்கே ஒரு சன்ஷேடும் இருக்குது. இப்போ இந்த கார் எடுத்து நம்ம கேம்பிங் போகிறோம். ஸோ அந்த இடத்துல எந்த ஃபெசிலிட்டி இல்லைன்னும் போது நம்ம ஆக்சுவலாக லேப்டாப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு எலக்ட்ரிக் கிட்டாராக இருக்கலாம், இல்லை ஒரு சின்ன காஃபி மேக்கராக இருக்கலாம், இதெல்லாம் கூட சார்ஜ் பண்ண முடியும். ஸோ அதற்கான வசதி, அதற்கான போர்ட்ன்றது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பயன்படுத்தி நம்ம வந்து நம்மளுடைய லேப்டாப்பையோ இல்லை கிட்டாரையோ சார்ஜ் பண்ணிக்க முடியும். இது இல்லாமல் ஹோம் டு கார் அப்படின்னு இன்னொரு வசதியில் இருக்குது. ஸோ அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து ஒரு அலெக்ஸா மூலமாக இந்த காரையும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அலெக்ஸாவையும் ஒன்றா இணைச்சிட்டா போதும். நம்ம அலெக்ஸா மூலமாகவே இந்த காரில் பல கட்டளைகளை பிறப்பிக்க முடியும். இந்த காரில் ஏசி ஆன் பண்ணலாமா, அது போன்ற விஷயங்கள்லாம் கூட கார் டு ஹோம் என்ற வசதியின் மூலமாக பயன்படுத்த முடியும். சேஃப்டின்னு பார்க்கும்போது இதில் 6 காற்றுப்பைகள் கொடுத்துருக்காங்க. 4 வீல்களுக்குமே வந்து டிஸ்க் பிரேக் இருக்குது. அது இல்லாமல் எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வித் ஆட்டோ ஹோல்ட் ஃபெசிலிட்டியும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ மலைப்பாதைகளில் போகிறதுக்கு உதவியாக ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் கண்ட்ரோல் இருக்குது. அதே மாதிரி ஹில் டிசன்ட் கண்ட்ரோலும் இருக்குது. அப்புறம் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் என்றக்கூடிய வசதியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட் என்றக்கூடிய பாதுகாப்பு வசதியும் இருக்குது. பின் சீட்டில் குழந்தைகள் பாதுகாப்பாக பயணம் பண்ணுறதுக்காக ஐசெஃபெக்ஸ் சீட்ஸ் இருக்கு இல்லையா, அதை மாற்றுவதற்கான ஹூக்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் இந்த காரில் இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக இதில் வந்து அடாஸ் லெவல் 2 அந்த ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. அடாஸில் என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் இருக்குமோ அதெல்லாம் இங்கே இருக்குது. அதாவது பாதுகாப்பாக வண்டி ஓட்டுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணுமோ, அதாவது ஃப்ரண்ட் கொலிஷன் வார்னிங், லேன் கீப் அசிஸ்ட், இது போல விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, இதில் வசதிக்கான சில அடாஸ் லெவல் 2 ஃபங்க்ஷனும் இதில் இருக்குது. அதாவது வந்து ஸ்மார்ட் க்ரூஸ் கண்ட்ரோல், லேன் ஃபாலோ அசிஸ்ட், ஹை பீம் கண்ட்ரோல், ஹை பீம் அசிஸ்ட், லேட் வெஹிக்கிள் டிபார்ச்சர் அலர்ட் போன்ற வசதிகளும் இங்கே கொடுத்துருக்காங்க. மூன்றாவதாக பார்க்கிங் சேஃப்டிக்கும் சில விஷயங்கள் இந்த அடாஸ் லெவல் 2ல இருக்குது. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எந்த வேரியண்ட்டாக இருந்தாலும் சரி, விலை உயர்ந்த வேரியண்ட்டாக இருந்தாலும் சரி, விலை குறைவான வேரியண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டாண்டர்டாக 52 ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. விலை உயர்ந்த வேரியண்ட்டாக இருந்தால் 75 சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. இந்த பேட்டரி எந்த அளவுக்கு சேஃபானது, சரி இதில் IP67 தரமுத்திரையெல்லாம் இதில் வாங்கியிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பேட்டரின்னு பார்க்கணும். அதாவது அயானிக் 5 கோனா போன்ற இவங்களுடைய வாகனங்கள் இருக்கக்கூடிய பேட்டரி தான் இந்த கிரெட்டா எலக்ட்ரிக்லையும் இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. என்ன பேட்டரின்னு பண்ணால் NMC, அதாவது நோ மோர் காம்ப்ரமைஸ் அப்படின்றத இவங்க வந்து NMC அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது ஆக்சுவலாக 2 பேட்டரி ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ இதுவே அதிகபட்ச சக்தி கொண்ட, அதாவது 51.4 கிலோவாட் கொண்ட பேட்டரியாக இருக்கும் பட்சத்தில் இது வந்து 171 HP அளவுக்கு சக்தியை வெளிப்படுத்தும். இது ஒரு தடவை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டா போதும் 473 கிலோமீட்டர், அதாவது WTC ரேஞ்ச் படி இது 473 கிலோமீட்டர் கொடுக்கும்.
ஸோ அந்த அளவுக்கு வேணாம், ஏறக்குறைய 375 400 கொடுத்தாலே ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் இதில் வந்து எந்த மோடில் வச்சு நம்ம இந்த காரை ஆப்ரேட் பண்ணுறோம், அதாவது ஈக்கோவா நார்மலாக ஸ்போர்ட்டான்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஈக்கோவில் வச்சு நம்ம இந்த காரை ஓட்டினா தான் இந்த 473 இல்லை, அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் 400 இல்லை 375 வரும். இதை எந்த அளவுக்கு பேட்டரி வந்து ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு 11 கிலோவாட் கொண்ட ஏசி சார்ஜர் அப்படின்னு நம்ம இருக்கு இல்லையா, அந்த சார்ஜரை நம்ம பண்ணோம்னா ஏறக்குறைய 10லேருந்து 100% சார்ஜ் பண்ணுறதுக்கு 4 மணி 50 நிமிடங்கள் பிடிக்கும். இதுவே நம்ம ஒரு பப்ளிக் சார்ஜிங் சென்டரில் போய் நம்ம பண்ணோம்னா, இல்லை பெட்ரோல் பங்க்கில் போய் சார்ஜ் பண்ணோம்னா, அதாவது அங்கே டிசி சார்ஜரே வச்சுருப்பாங்க, அதாவது 100 கிலோவாட் சார்ஜர் வச்சுருந்தாங்கன்னா 39 நிமிடங்களில் 10லேருந்து 80% சார்ஜ் பண்ண முடியும். இதுவே அவங்ககிட்ட 50 கிலோவாட் திறன் கொண்ட பேட்டரி சார்ஜர் தான் இருக்குன்னா 58 நிமிடங்களில் இந்த காரை நம்ம சார்ஜ் பண்ண முடியும், அதாவது 10லேருந்து 80% சார்ஜ் பண்ண முடியும். இதில் இன்னொரு பேட்டரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து 42 கிலோவாட் சக்தி கொண்ட பேட்டரி. ஸோ அது வந்து 135 HP அளவுக்கு சக்தியை கொடுக்கும். இதோட ரேஞ்சுன்றது 390 கிலோமீட்டர். இதை வந்து நம்ம ஏசி சார்ஜரில் சார்ஜ் பண்ணோம்னா 4 மணி நேரத்தில் இது வந்து 10லேருந்து 80% நம்ம சார்ஜ் பண்ண முடியும். இதுவே நம்ம டிசி சார்ஜரில் வந்து நம்ம சார்ஜ் பண்ணால் ஒரு 39 அதாவது 40 நிமிடங்களில் நம்ம இதை சார்ஜ் பண்ண முடியும். இந்த ஸ்டேரிங் என்பது புதிது. இந்த ஸ்டேரிங் எப்படி செயல்படுது அப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ வளைத்து நெளித்து ஓட்டுவதற்கு இது எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு இது ப்ரிசைஸாக இருக்குன்றதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு திரும்ப அப்படின்னு சொல்கிறோமோ அந்த அளவுக்கு அது திரும்புறதை இங்கே நம்ம கவனிக்க முடியுது. ஸோ இது எந்த அளவுக்கு இப்போ ஈஸியாக ரிட்டர்ன் வருதுன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்தளவுக்கு குயிக்காக ரிட்டர்ன் பண்ணாட்டா கூட இது ஓரளவுக்கு வந்து வேகமாகவே வந்து ரிட்டர்ன் வந்துடுறதை நம்ம இங்கே பார்த்தோம். ஸோ சட்டுன்னு திரும்புறதுக்கு இந்த ஸ்டேரிங் வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்குது. நமக்கு முன்பாக ஒரு குண்டும் குழியுமான சாலைகள் தான் இருக்குது. ஸோ இந்த சாலைகளில் போகும்போது எல்லா விதமான அதிர்வுகளையும் இந்த கார் உள்வாங்கி இருக்கிறத நான் பார்க்குறோம். ஸோ கேபினுக்குள்ளே இது எந்த ஒரு அதிர்வுகளையும் கடத்தலை. இன்ஃபேக்ட் நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்த சாலைகள் கூட என்ன எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேட்சஸ் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த பேட்சஸ் மேலே ஏறி இறங்கும்போது எந்த அளவுக்கு அதிர்வுகள் தெரியுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம இதை மிதமான வேகத்தில் கடக்கும்பொழுது எந்த விதமான அதிர்வுகளும் நமக்கு தெரியல. கேபினுக்குள்ளே எந்த விதமான அதிர்வுகளையும் இந்த கார் வந்து கடத்தவில்லை. பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம். ராம்ராஜ் தோத்தி ஷர்ட்ஸ் குர்தா ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் வேர்.